வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய பிராண்ட்லேருந்து வந்து SP160 பைக் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு லைனப்பில் வந்து இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த SP லைனப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹோண்டா வந்து SP125 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது ரெண்டாவதாக வந்து SP160 அப்படிங்கிற ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிமிலர் அதே டிசைனில் வந்து நமக்கு தெரியும். பட் இந்த வண்டி வந்து 160cc அப்படிங்கிறனால ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து பெரிய சைஸில் வந்து இந்த வண்டி வந்து தெரியும். இந்த 160cc செக்மெண்ட்லேயே இதுக்கு முன்னாடி வந்து ஹோண்டாவில் எக்ஸ் பிளேட் அப்படின்னு சொல்லி ஒரு பைக் வந்து இருந்தது. அந்த பைக்கை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த வண்டியை வந்து ஹோண்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம இப்போ சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நமக்கு இந்த வீடியோ கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல்ல உள்ள சொர்ணம் ஹோண்டா. அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். வணக்கம் மக்களே, இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய SP160 பைக் வந்து நம்ம கிட்ட இருக்குது. வண்டியுடைய ஃப்ரண்ட் வியூ தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியுடைய ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியுடைய ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள வந்து எல்இடி அப்படிங்கிற பேட்சிங் நமக்கு வந்து பார்க்கலாம். இதில் டிஆர்எல் வந்து நமக்கு எதுவும் கொடுக்கல. ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹோண்டாவுடைய பேட்சிங் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பிளாக் கலரில் விண்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த SP125 உள்ள சிமிலர் ஃபேஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஹெட்லைட்டுக்கு கீழே நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஹெட்லைட்டுடைய சைட்ஸில் வந்து நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலான ஹேலஜன் பல்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய மெயின் ஹெட்லைட் வந்து நமக்கு எல்இடிலையும், டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு நார்மல் ஹேலஜன் பல்பில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்க் வந்து நமக்கு ஒரு 276mm திக்னஸ் உடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு வந்துடுது. இந்த வண்டியில் நமக்கு சிங்கிள் சேனல் ABS மட்டும் ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உள்ள டயர்ஸ் வந்து நமக்கு 80/100 17 inches டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் உள்ள மட்கார்ட் நல்லாவே வந்து ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. நீட்டான ஒரு டிசைனும் நமக்கு இருக்குது. மட்கார்டுடைய சைடில் வந்து நமக்கு அந்த ABS உடைய ஸ்டிக்கரிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மட்கார்ட் வந்து வண்டியுடைய பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அதே கலர்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனுடைய ரெண்டு சைட்ஸ்லையும் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கு. அலாய் வீல் பார்த்துட்டு இருக்கீங்க. 5 ஸ்போக் அலாய் இருக்குது. அலாய் வீலுடைய டிசைனும் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மட்கார்டு அது எக்ஸ்டென்ஷன் பெருசாக கொடுத்துருக்கனால சேறு சகதி எதுவும் வந்து இன்ஜின் மேலே அவ்வளோவா படாது. வண்டியுடைய ரைட் சைட் ப்ரொஃபைல். இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்வெல் ப்ளூ கலர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. மொத்தம் வந்து 6 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த SP160 அவைலபிள் இருக்குது. இது ப்ளூ கலர், இன்னும் 5 கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. வண்டியுடைய டேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 12 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்குடைய எக்ஸ்டென்ஷன் நமக்கு நல்ல வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஹோண்டாவுடைய லோகோ வந்து பார்த்துட்ருக்கோம். டேங்க்கில் வந்து நமக்கு அந்த கிராஃபிக்கல் டிசைன்ஸும் வந்து பார்க்கலாம். ப்ளூ கலர்ஸில் அந்த ஒயிட் ரெட்டில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கிறத பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக ஒரு சூப்பராக ஒரு அட்ராக்டிவாக வந்து நமக்கு தெரியுது. டேங்க்குக்கு கீழே வண்டியுடைய ஹார்ட் இன்ஜின் வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு 162cc இன்ஜின் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. இதோடைய பவர் அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 13.2 PS பவரும் 14.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கோடு வந்து நமக்கு இந்த இன்ஜின் இருக்குது. இந்த செக்மெண்ட் இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக தான் வந்து இருக்குது. இன்ஜினுக்கு கீழே வந்து நமக்கு இன்ஜின் கவுல் கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு ஃபைபர் பிளாஸ்டிக்கோ எதுவும் கிடையாது. அது வந்து ஸ்டீலில் தான் வந்து அந்த இன்ஜின் கவுலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கேசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து நமக்கு இன்ஜின் கேசிங்கும் பண்ணியிருக்காங்க. சைடில் உள்ள கவர் இங்கே அந்த சைட் கவர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு SP அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் மட்டும் பேட்சிங் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கிரே கலர்ஸில் நமக்கு இருக்குது. வண்டியுடைய சைட் ஃபுட் ஸ்டெப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 160 செக்மெண்ட் சிசியில் வந்து நமக்கு கிக்கரும் கூட அவைலபிள் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். வண்டியுடைய எக்ஸாஸ்ட், இந்த எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு இன்ஜின்லேருந்து அப்படியே சேம் ஒரே பைப் எக்ஸாஸ்ட்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து நமக்கு எக்ஸாஸ்ட்டுக்கு வந்து கவர் இருக்குது. அது குரோம் ஃபினிஷிங்கில் இருக்குது. அந்த கேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து ஒரு பெரிய சைஸில் தான் வந்து கேன் கொடுத்துருக்காங்க.
வண்டியுடைய எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வண்டியுடைய ரியர் வியூ. வண்டியுடைய ரியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 130/70 17 இன்ச்சஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு வைடரான டயர்ஸ் வந்து நமக்கு ரியரில் இருக்குது. ரியரில் உள்ள டிஸ்க் பிரேக் நமக்கு 220 mm வந்து திக்னஸ் உள்ள ரியர் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து நமக்கு ஸ்டீல் பாக்ஸ் ஸ்விங் ஆர்ம் வந்து நமக்கு ரியரில் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் நமக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருந்தது. ரியரில் நமக்கு மோனோசாக் அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வண்டியுடைய ரியர் வியூ. ரியரில் உள்ள டெயில் லைட், ரியர் டெயில் லைட் வந்து நமக்கு எல்இடி டெயில் லைட் வந்து நமக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டிசைன் வந்து நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். அந்த டிசைன் வந்து நமக்கு எம் மாதிரியான ஒரு டிசைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் அடுத்து அதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்டென்ஷன் நல்லாவே வந்து நமக்கு வைடராக லென்த்தியான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து நமக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ரிஃப்ளெக்டர்ஸ், நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாமே வந்து நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்குது. வண்டியுடைய லெஃப்ட் சைட் வியூ வந்து இங்கே பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸும் இருக்குது. இந்த சாரி கார்டும் நமக்கு வந்து ஸ்டாக்லேயே வந்துடுது. நல்ல வந்து ஒரு வைடரான சாரி கார்டு வந்து நமக்கு இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோடைய சீட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த SP160ல் சிங்கிள் பீஸ் சீட் மட்டும்தான் வந்து அவைலபிள் இருக்குது. நல்ல வந்து ஒரு வைடராக லென்த்தியான சீட்ஸ் இருக்குது. குஷனிங்கும் நமக்கு சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு கிராப் ரயில் வந்து வந்துடுது. கிரே கலர்ஸில் நமக்கு அந்த கிராப் ரயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஃபியூவல் டேங்க் 12 லிட்டர்ஸ் இருக்குது. சென்டரில் நமக்கு ஒரு கிரே கலர்லையும் சைட்ஸில் வந்து நமக்கு அந்த ப்ளூ கலர்ஸும் பார்க்கலாம். 12 லிட்டர்ஸ் ஃபியூவல் டேங்க் இருக்குது. டேங்க் வந்து ஸ்டீல்லையும் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ஃபைபர் பிளாஸ்டிக்ஸில் கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய ஃப்ரண்ட் வியூ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து நமக்கு வந்துடுது. ஓரளவுக்கு டீசெண்டான வைடரான ஹேண்டில் பார்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த SP160ல் நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வந்துடுது. ஒரு டீசெண்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். எல்லா ஃபியூச்சர்ஸும் லோடாகி இருக்கிறது அப்படின்லாம் இல்லை. ஒரு டீசெண்டாக தேவையான ஃபியூச்சர்ஸோடு வந்து லோட் பண்ணி இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 0ங்கிறது வந்து வண்டியுடைய ஸ்பீடு, 2 ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது. ஓடோமீட்டர் டிஜிட்டலில் வந்துடுது. டைம், வண்டியுடைய ஃபியூவல் கேஜி வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. RPM மீட்டர்ஸ் நமக்கு அனலாகில் வந்துடுது. அந்த சென்டரில் உள்ள எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கியர், எந்த கியரில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அது வந்து நமக்கு அந்த கியர் பொசிஷன் வந்து நமக்கு அதில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் நமக்கு நியூட்ரல், டர்ன் இண்டிகேட்டர்ஸ், ABS, பாசிங் லைட்ஸ், இதோடைய லைட்ஸ் அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நமக்கு டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு இந்த SP160ல் வந்துடுது. அப்படியே வந்து நமக்கு ஹேண்டில் பார் பக்கம் வந்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கிரிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. நம்ம அதில் வந்து கை வச்சு பார்க்கும்போது கிரிப்பில் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது, சாஃப்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாஸில் நமக்கு லைட் கண்ட்ரோலர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஸ்விட்ச் இருக்குது. லைட்ஸ் உடைய ஸ்விட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹாரன் ஸ்விட்ச் வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. வண்டியுடைய சைட் மிரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைட் மிரர் வந்து ஹோண்டாவுடைய சைனில் வந்து பார்த்துருக்கலாம். அந்த சைட் மிரர்ஸ் வந்து நமக்கு அப்படியே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வண்டியுடைய லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு இருக்கிறது. அடுத்து அப்படியே வந்து ரைட் சைட் ஹேண்டில் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சலரேட்டர் வந்து வந்துடுது. வண்டியுடைய அந்த கில் ஸ்விட்ச் வந்து நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த SP160ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெசார்ட் ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெசார்ட் லைட்ஸ் இருக்குது. ஹெசார்ட் ஸ்விட்ச் வந்து நமக்கு வந்துடுது. ஸ்விட்சுக்கு கீழே வந்து நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த வண்டியுடைய சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உட்காந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஹோண்டாவுடைய SP160 இதோடைய அந்த சீட் ஹைட் வந்து நமக்கு 796 mm வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 5.10 feet ஹைட் இருப்பேன். எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 சைடு காலும் தரையில் டச் ஆகிடுது. மொட்டியும் கூட மடங்கி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் ஒரு 5 feet ஹைட் இருந்தால் கூட அவங்க வந்து இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், ஓட்டி பார்க்கலாம். அவங்களுக்கு ஹைட் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 177 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவுடைய யூனிகார்ன் மாதிரியே இருக்கும். பட் அதை விட கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சைஸில் இருக்கும். இப்போ நான் வந்து வண்டியுடைய பில்லியனர் சீட்டில் வந்து நான் உட்காந்து காட்டுறேன். அங்கே அதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நான் உட்காந்துருக்கதான் வண்டியுடைய டிரைவிங் பொசிஷனும் கூட. பில்லியனர் சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு வைடரான சீட்ஸ் இருக்கனால நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம பில்லியனர் சீட்ஸ்லையும் உட்காரலாம். ரியரில் நமக்கு அந்த கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால வந்து நமக்கு லைட்டாக ஓரளவுக்கு வந்து நமக்கு அங்கே போய் உட்காந்துக்கலாம். சாஞ்சு நமக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு அந்த கிராப் ரயில் மூலியமாகவும் கிடைக்கும்.
2 பேர் வந்து நமக்கு நல்ல ஒரு லாங் டிரைவ் போகணுன்னாலும் நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து இந்த வண்டியில் வந்து டிரைவ் போகலாம்.